அந்த 4-5 வயசு குழந்தை சொல்லுது, எங்க அப்பாவை ஹிந்துவான்னு கேட்டான், அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டு கொன்னான். அதே மாதிரியா பலரும் டிவியில நேஷனல் லெவலில் சொல்லியிருக்காங்க, ஆடைகளை நீக்கி அவர்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொன்னாங்கன்னு. ஆகவே இது ஒரு மோசமான அநாகரிகமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல்காவில் நடந்திருக்கு. அதை கண்டிக்கிறதுல என்ன ரிசர்வேஷன்? திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு? இப்போ எல்லாரும் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டான், ஆனால் யுத்தம் வேண்டான்னு. யுத்தம் வரும்னு யாராவது சொன்னாங்களா? யுத்தம் அறிவிச்சிருக்காங்களா? இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜ்ஜிய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கு. 1960 ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் 80% பாகிஸ்தானுக்கு, 20% தான் இந்தியாவுக்கு. நாம கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரலன்னு சண்டை போடுறோம்ல, நம்ம உரிமை இல்லை அது. அப்படின்னா அன்னைக்கு 80% பாகிஸ்தானுக்கு நேரு கொடுத்தது தப்பு தானே? இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் 80% நம்பி இருப்பது அந்த சிந்து நதிநீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமாக கிடைக்கிற தண்ணி. அதை நாம் இப்போ ஹோல்டில் வச்சுருக்கோம். இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும். நீங்கள் பார்த்தா இதுக்கெல்லாம் எதுக்கு எதிர்ப்பு? எல்லாம் கேட்குறான், நதிநீரை கொடுக்காமல் இருக்கலாமா? இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா? அது ஒத்துக்கும் ஒத்துக்காது, ஒத்துக்க வைக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய பணி. நீங்கள் அதை ஆதரித்து உடனடியாக பேசியிருக்கணுமா இல்லையா? திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்போவுமே என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளராக இருப்பாங்க நினச்சி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லை, அவர்கள் தேசபக்தர்கள். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதே திண்டுக்கல்லில் ஒரு கால் யுத்தம் அறிவிக்கப்படுமானால் இஸ்லாமிய சகோதரர்கள் வீதிக்கு மத்திய அரசாங்கத்தை இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு. அவங்க நல்லவங்க, ஆனால் இவங்க தீய சக்திகள். அதனால நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் பண்ணியிருக்கிறதை எதுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான். ஏனென்றால் 1947 4000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ளே முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க. ஆனால் இந்திய இராணுவம் வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி 2/3 காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர், ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால இராணுவத்தால் மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க முடியலை. பிகாஸ் ஆஃப் தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு. நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை அந்த யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர். அதன் காரணமாக நம்மால் மீதியை மீட்க முடியல. சரி, 71 வாரில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷை நாம் லிபரேட் பண்ணி கொடுத்தோம். அந்த சமயத்தில் இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 91,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஜெயிலில் வச்சுருக்கோம். அப்போ சிம்லா ஒப்பந்தத்தில் அவர்கள் நாம் பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொன்னால், நீ ஆக்குபை பண்ணியிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். கொடுக்கல, கேட்கல. இவர்கள் எப்பொழுதுமே டிமிட் அப்ரோச், பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது. அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் ராஜ்ய உறவு ரீதியாக உலக நாடுகள் அனைத்தும், சீனா தவிர எல்லாம், நேற்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஆகவே உலக நாடுகள் பூரா இப்போ அரபு நாடுகள் கூட எல்லாமே பாரத நாட்டிற்கு ஆதரவாக இருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை, நான் சொல்கிறேன், மதுரை சாமியாரை காவிய ஊடகத்தில் சன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத. இந்த பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள்
திருமாவளவன், கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும். நீங்க அதை கண்காணிக்காம காவி கட்டின மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமா இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க. அனாவசியமா ஒரு துறை இந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால சொல்றேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.